இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ரைட்டிங். டெக்னிக்கல் ரைட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ரைட்டிங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ பிஸ்னஸ் ரைட்டிங்கை வந்து 4ஆக பிரிக்கலாம். இந்த டெக்னிக்கல் ரைட்டிங் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் பிஸ்னஸ் ரைட்டிங்க்கு கீழே வரக்கூடியது. ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி ஒரு டைரக்ஷனோ இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷனோ கொடுக்கறது தான் டெக்னிக்கல் ரைட்டிங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரைட்டிங் தட் கிவ்ஸ் டைரக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து யூசர் மேனுவல்ஸ், ஒரு ப்ராடக்ட் எப்படி அசெம்பிள் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு கீழே வரக்கூடியது தான். ஸோ சில டெக்னிக்கல் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டாபிக்ஸில் தான் வரும். ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை பற்றி எழுதுறதோ, ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜரை பற்றி எழுதுறதோ, ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி ஸ்பெஷலைஸ்டாக எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கார் ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி எழுதுறதா இருக்கட்டும், தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் எனி பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ஒரு டெக்னிக்கல் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ ஒரு டெக்னிக்கல் ரைட்டர் வந்து ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும் ஃபார் த இன்டெண்டட் பர்பஸ். அப்படின்னா வந்து இப்போது வந்து ஒரு பசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடல்ட்ஸ்க்கான ஒரு பசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி ப்ராப்பராக அசெம்பிள் பண்ணணும்னு எழுதுறதும் டெக்னிக்கல் ரைட்டிங் தான். அவங்களுடைய கோல் என்னென்னா, அந்த கிளையண்ட்டுக்கு, அந்த கஸ்டமருக்கு அது எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னு இதை படித்தா அவங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூசர் மேனுவல்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ மொபைல் வாங்கும் போது அது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், இது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், எப்படி ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்தையும் எப்படி ரீசெட் பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும், எவ்ரிதிங் அது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் தான். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா கூட ரிப்போர்ட்ஸ், ஓகேவா, ஒரு கம்பெனியோட மீட்டிங்கோடைய அனாலிசிஸாக இருக்கட்டும், சம்மரியாக இருக்கட்டும், ப்ரீஃப்ஸாக இருக்கும், இந்த ப்ரீஃப்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் தான். இது வந்து நிறையா ஃபீல்ட்ஸில் டெக்னிக்கல் ரைட்டிங் தேவைப்படுது. இட் மைட் சீம் லைக் அ வெரி போரிங் ஒர்க், பட் இட் இஸ் லைக் அ மோஸ்ட் டிமாண்டிங் ஒர்க். ஸோ ஒரு ஹைடெக் மேனுஃபேக்சரிங், இன்ஜினியரிங், பயோடெக், ஏரோஸ்பேஸ், ஃபைனான்ஸ், ஐடி எல்லாத்துலேயுமே வந்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் ரைட்டர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஓகேவா? டெக்னிக்கல் ரைட்டிங்கும் பிஸ்னஸ் ரைட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்கும் பிஸ்னஸ் ரைட்டிங்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. பிஸ்னஸ் ரைட்டிங்க்கு கீழே வர்றது தான் டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்ன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ரைட்டிங். பிஸ்னஸ் ரைட்டிங் ஒரு பெரிய ஃபீல்டு. பிஸ்னஸ் ரைட்டிங்கில் ஒரு சின்ன பிரான்ச் தான் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங். ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் கோல். ஓகேவா? இதுதான் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங். நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்காக டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதுகிறேன். இந்த சென்ஸ், அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டை பற்றின எல்லா நாலேஜும் எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் வந்து அந்த டெக்னிக்கல் ரைட்டிங்கை என்னால் எழுத முடியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் இதை அவாய்ட் பண்ணணும், இதை வந்து எந்த டைமில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் ஐ ஷுட் நோ. ஸோ அந்த ப்ராடக்ட்டுடைய நாலேஜ் இருக்கவங்களால மட்டும்தான் டெக்னிக்கல் ரைட்டிங் எழுத முடியும். ஸோ இட் இஸ் நாட் லைக் யூ see the product and you write it. Okay, you have to discuss with the people who made the product. யார் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசணும், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசணும். அதை தவிர்த்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் ப்ராப்பராக அடிஷ்னலாக. இன்னும் ஒரு புதுசாக யூஸ் பண்ணுறவங்க அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டை எடுத்து பார்த்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாதவங்க கூட படித்தா அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபைடான வெர்ஷன்லேயும் கொடுக்கணும். அதுதான் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்கோட யூசஸ் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆனதாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆஃப்லைன் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டுடைய சம்மரியாக இருக்கட்டும். ஸோ ஓகேவா, கான்க்ரீட்டான ரீசன், அதாவது வந்து நம்ம ஒரு ஃபர்னிச்சர் அசெம்பிள் பண்ணுற ஒரு இதுவாக கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் இல்லையா? ஒரு ஃபர்னிச்சரை நம்ம வாங்கிடுறோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி, பட் அதை எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணுவோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பார்த்துனே அசெம்பிள் பண்ணுவோம். குழந்தைக்கு வந்து ஒரு காரோ இல்லை சம்திங் நம்ம வாங்குகிறோம், அந்த மெக்கானிக்கல் இது ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறதுலாம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா we have to see the manuals. பாலிசி மேனுவல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேணாம். ப்ராசஸ் மேனுவல்ஸு, யூசர் மேனுவல்ஸு, ரிப்போர்ட் ஆஃப் அனாலிசிஸ், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் அசெம்பிளிங் அ ப்ராடக்ட். ஓகேவா? ஒரு சம்மரைசேஷன் ஆஃப் லாங் ரிப்போர்ட்ஸ். இது எல்லாமே வந்து லைக் நம்ம பாலிசி மேனுவல், ப்ராசஸ் மேனுவல்ஸ்லாம் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம எதாவது புது ப்ராடக்ட் வாங்கினா இந்த மேனுவல்ஸ் எல்லாமே வரும். ஒரு ரிப்போர்ட் ஆஃப் அனாலிசிஸ்ன்றது வந்து ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஒரு மீட்டிங்கோட ரிப்போர்ட்டாகவும் இருக்கலாம். இல்லை நம்ம வாங்குறோம்ல ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்கு வருது இல்லையா ஒரு ரிப்போர்ட்டு, ஒரு சம்மரி, அதுவுமே ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் தான்.
அது பண்ணுறவங்க ஃபீல்டில் வந்து மெடிக்கல் டெக்னிக்கல் ரைட்டிங் அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் ரைட்டரோட வேலை ரொம்ப ட்ரையான வேலை. பட் நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, பின்னாடி வந்து ரொம்ப ஒரு அசெட்டான ஜாப். ஓகேவா? இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அது வந்து you should have the technical writing skills. Okay, so that is really important. So who is a technical writer அப்படின்னு பார்த்தீங்கன்னா, instruction manual, journal articles இதெல்லாம் எழுதுறவங்க to communicate difficult and technical information more easily. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க எடுத்து லைக் ஒரு நார்மலான ஒரு ஐக்யூ இருக்க பர்சன் எடுத்து படித்தா புரியாத மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பிலோ பார்ல இருக்கிறவங்க ஒரு ஸ்லோ லேர்னர் எடுத்து படித்தா கூட அவங்களுக்கு அது புரியணும். அப்போ அதை ஈஸியாக கன்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் he develops, he collects, he disseminates technical information among customers, designers and manufacturer. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு எப்படி அதை சொன்னால் புரியும் அப்படிங்கிறதுக்காக he talks with the designer, அந்த ப்ராடக்டோடைய டிசைனர்ஸ் கிட்ட பேசி, மேனுஃபேக்சரர் கிட்ட பேசி அதை எப்படி இன்னும் சிம்பிளிஃபைடாக கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் he should understand, அவருக்கு புரிஞ்சாதானே அவர் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஒரு மேனுவலோ எழுத முடியும். ஸோ he should understand it better and இது எப்படி சொன்னால் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் சிம்பிளாக இதை கொண்டு போக முடியுன்றதை யோசிக்கணும். ஸோ வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் அ டெக்னிக்கல் ரைட்டர்? டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனுக்கு என்னென்ன தேவைன்றது தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்றதுக்கு முன்னாடி சில ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். அப்புறமா ப்ராடக்ட் டிசைனர், டெவலப்பர்ஸ் கிட்ட பேசணும். ஏன்னா அவங்கக்கிட்ட பேசாதானே தெரியும் இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாமே. ஸோ ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் கிட்ட வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் ஈஸியராக இருக்கும் யூஸ் பண்ண அப்படின்றது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து எழுதணும் ப்ராடக்ட்ஸ்க்காக. ஃபோட்டோகிராஃப்ஸ், டயக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ரொவைட் பண்ணணுமா அப்படின்றத பார்த்து ப்ரொவைட் பண்ணணும். எது சூட்டபிளான மீடியம்? இப்போ நம்ம அமேசானில் பார்த்தோன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் தான் இருக்கும். ஹவு டு யூஸ், ஹவு டு அசம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுடுறாங்க. வீடியோவில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி அசம்பிள் பண்ணணும் எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. இது ஓரளவுக்கு இது பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா directly into the யூடியூப் லிங்க் ஆஃப் தட் ப்ராடக்ட் பேஜ்க்கே அப்படியே போய்ட்ற மாதிரி வந்து they have the access. அப்படியும் வந்து செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபோனை இமேஜில் பார்ப்போம். இப்போ பார்த்தா அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தா ஃபோன் வந்து எல்லா சைஸ்லேருந்தும் காட்டுற மாதிரி இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து அந்த வீடியோஸ்லேயே வருது. ஆக்சுவலி அந்த ஃபீச்சர்ஸு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் டெக்னிக்கல் ரைட்டிங் தான். பட் இதை எழுதி கொடுக்கறத விட ஒரு விஷுவலாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அந்த டெக்னிக்கல் ரைட்டர் ஃபீல் பண்ணுறதால தான் அது ஒரு வீடியோவாக வருது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து ஏதாச்சும் புது இஷ்யூ வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதி கொடுக்குறேன். எல்லா கன்சியூமர்ஸும் அந்த டெக்னிக்கல் ரைட்டிங்கில் ஒரு இஷ்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இது புரியலை, இது லைக் இந்த பாயிண்ட் வந்து இல்லை, இதை இன்னும் பெட்டராக பண்ணிக்கலான்னு போது அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதும் டெக்னிக்கல் ரைட்டிங்கோட ஒர்க் தான். ஸோ ஹவு டு டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் ஒர்க்? அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பை ப்ராசஸ் அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படின்றவர் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுவார். ஓகேவா? கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் கூடயும் ஒர்க் பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? அந்த டிசைனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரணும், இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமான்றத ஒரு டெக்னிக்கல் ரைட்டரும் வந்து ஹீ கேன் கிவ் சஜஷன்ஸ். அண்ட் அவர் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு டு டெவலப் த ப்ராடக்ட், அதான் டியூரிங் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்க்கும் அவர் ஒர்க் பண்ணுவார். அவரோட நாலேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் ஹீ மைட் ஆல்சோ பி இன்வால்வ்ட் இன் த இண்டிவிஜுவல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்டர்நெட் ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வித் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? இதை வந்து எப்படி வந்து இதை இன்னும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஹீ வில் டாக் வித் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்கிட்டையும் பேசுவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் ரைட்டருடைய வேலை. சும்மா பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம், எழுதணுன்றது டெக்னிக்கல் ரைட்டிங் கிடையாது. இதுக்கு பின்னாடி லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதுதான் மேட்டர்ஸ். ஸோ ஹவு டு பிகம் அ குட் டெக்னிக்கல் ரைட்டர்? ஸோ ஹவு டு பிகம் அ குட் டெக்னிக்கல் ரைட்டர்? என்னென்ன உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் வேணும்? நோ யுவர் ஆடியன்ஸ், யாருக்காக எழுதுறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபேஸ் லோஷன் இருக்குது. ஓகே, வாட் எவர் ஃபேஸ் க்ரீம். ஸோ ஃபேஸ் க்ரீம் இருக்குது. இட் இஸ் ஸ்பெஷலி மென்ட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள், இல்லை ட்ரை ஸ்கின் பீப்புள்னு வச்சுப்போமே. அப்போது உங்களுடைய அதாவது யூசர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை ஸ்கின் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் உங்களோட ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ
அதை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்பெஷலைஸ்டாக ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, பர்சனலைஸ்டாக. அண்ட் ஆல்சோ வந்து அப்ரிவேஷன்ஸு, அக்ரானிம்ஸ், லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மீம் பார்த்தேன். எப்படி மீன்ஸ், இப்போ எம்பிஏ படித்தவங்களுக்கும் நார்மலாக உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது, மற்றவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாம் வந்து இன்புட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து லைக் தேர் லாட் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்லி இதை வந்து யாராச்சும் அட்வைஸ் பண்ணால் இன்புட்னு சொல்லுவாங்க. யாராச்சும் வந்து உன்னோட ப்ராஜெக்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னால் வந்து என்னவோ லைக் தே யூஸ்ட் அ லாட் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஃபார் த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் த கண்டென்ட், அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட எம்பிஏக்கு ஏற்ற டேர்ம்ஸில் வந்து அதை சொல்கிறாங்க அந்த பசங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின்னு, ஆயிலி டீ ஜோன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கவங்களுக்கு அந்த அக்ரானிம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்பெஷலைஸ்டான வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஏற்றா போல் அந்த லாங்குவேஜை நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் எப்போவுமே நீங்கள் டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதும் போது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதணும். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டைல் எப்போவுமே இருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து யூ ஷுட் நோ ஹவு டு எக்ஸாமின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து சும்மா அந்த ப்ராடக்ட்டை பார்த்து எழுதணும்னு இல்லாமல் யூ ஷுட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ லாட் ஆஃப் சோர்சஸ். அப்போ தான் எந்த ஆங்கிலேருந்து எழுதுனா ஈஸி, இந்த ப்ராடக்ட் ஒரு 4-5 வாட்டி அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து அசம்பிள் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், எங்கேருந்து ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த டிசைனர்ஸ் கிட்டேயோ மேனுஃபேக்சர்கிட்டையோ நல்லா பேசி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணி பார்த்துட்டு எழுதுனா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? பி சிஸ்டமேட்டிக் இன் எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக எந்தெந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்லணுமோ அதை சொல்லணும், கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் யூஸ் மினிமம் வேர்ட்ஸ் ஆஸ் பாசிபிள். ரைட்டிங்கில் முக்கியமான விஷயம், அடிக்கடி ரிப்பீட் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? இதுதான். யூஸ் மினிமைஸ்ட் content as possible. Next வந்து a good technical writer can make a difficult task very easy. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா யூ கேன் ஒன்றுமே இல்லாமல் அதை வந்து அவங்களால எழுதி முடிச்சிட முடியும். பிகாஸ் யூ ஹேவ் பேஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. ஸோ டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் நிறையா பேர் வந்து இருக்காங்க. ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதில் என்ன மேக் பண்ணியிருக்காங்க, இந்த ஜுவல்லரி எதனால மேக் ஆகிருக்கு, ஹவு டு யூஸ் இட், எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் தான். இந்த சேம் வே நான் ஸ்கின் கேர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அண்ட் ஒரு மொபைல் ஃபோனோட யூசர் மேனுவல் ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் தான். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குகிறோம், அது எப்படி ரீசெட் பண்ணணும், அது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், தேட் இஸ் ஆல்சோ டெக்னிக்கல் ரைட்டிங். அதெல்லாம் அந்த ஒரு இயர்பாட்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் மேனுவல் இல்லாமல் வராது. ஸோ இட் இஸ் லைக் அ மோஸ்ட் ஷார்ட் இது மேனுவல் இல்லாமல் வி கான்ட் டூ எனி திங் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் ரைட்டிங் ஏரியாஸ் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது: சாஃப்ட்வேர், கன்சல்ட்டிங், அகாடமிக் வேர்ல்ட், கவர்மெண்ட், ப்ராட்காஸ்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனர்ஜி, டெலிகம்யூனிகேஷன், ஹெல்த், செக்யூரிட்டி, பப்ளிஷிங் எல்லாம் வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க. டெக்னிக்கல் ரைட்டிங் ப்ராசஸ், த ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பிளான் ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட்காக டெக்னிக்கல் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு வரும்போது என்னென்ன நெசசிட்டிஸ் எல்லாம் வேணும், ஓகேவா? உங்களுக்கு எப்படிப்பட்டது வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, டாக்குமெண்ட் டைப்பு, சப்ஜெக்ட்டு, கண்டென்ட், அவங்க என்ன கோல் கேட்குறாங்க எல்லாமே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அடுத்து எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம கேட்டர் பண்ண போகிறோம் இந்த கண்டென்ட்டை, அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி டு அ பர்டிகுலர் ஆடியன்ஸ் ஆர் யூசர், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்களுக்கு ஏற்றா போல் எழுதணும். ஹூ ஆர் தே? நான் சொன்னேன்ல இந்த ட்ரை ஸ்கின் க்ரீம். ஸோ ஹூ ஆர் தே, வாட் டு தே நீட், வேர் வில் பி தே ரீடிங், எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். இட்ஸ் லைக் கெட்டிங் அ ரிவ்யூ. ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் டாக்குமெண்ட் வந்து யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேப்பிங் அண்ட் பிளானிங் யுவர் டாக்குமெண்ட். என்னென்ன எழுத போகிறோம், எப்படி எழுத போகிறோம், எல்லாமே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் டிஸ்கஷன் வித் த ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து ஒரு ப்ராடக்டாக இருந்தால் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு லைக் ஒரு அசம்பிள் பண்ணுற கைண்ட் ஆஃப் ப்ராடக்டாக இருந்தால் டிசைனர், இந்த மாதிரி வந்து இட் வேரிஸ். ஓகேவா? ஸோ யார் எந்த ப்ராடக்ட்டை பற்றி எழுத போகிறீங்களோ அந்த ஸ்பெஷலிஸ்ட், அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போய் இன்னும் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ இதில் டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். டெக்னிக்கல் மேனுவல்ஸ் வந்து ஒரு அலாரம் கிளாக் வேலை செய்கிறதுக்கான எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு மேனுவலாக இருக்கலாம். இமெயில் வந்து ஒரு அப்டேட்
அப்டேட், இப்போ கம்பெனியோட டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நம்ம எழுதி அனுப்புகிறதா இருக்கலாம். டெக்னிக்கல் ப்ரொபோசல், ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற ஒரு டெக்னிக்கல் ப்ரொபோசலாக இருக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன், மொபைலுக்கு நம்ம பார்க்கும்போது அமேசானில் இருக்குமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுதான் 2GB ரேம், 8GB ரேம், இந்த கேமரா, இவ்வளோ ஸ்டோரேஜ், அதுதான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா ஷீட்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மோர் காம்ப்ளிகேட்டட் ஒன். இப்போ வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, சாஃப்ட்வேர் கம்பேபிலிட்டிஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு போகிற இந்த டேட்டா ஷீட்ஸு. கைட்ஸ் அண்ட் ஹேண்ட் புக்ஸ், கைட்ஸ்னால் என்ன, ஹேண்ட் புக்னு சொல்லுவாங்க. ஸோ இட் லைக் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு குயிக் ரெஃபரன்ஸ்க்காக வந்து கொடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறீங்கன்னா they'll give you a hand book, ஒரு கைட் புக் மாதிரி கொடுப்பாங்க. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, வேர் கேன் யூ ஆக்சஸ், அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் புக் ஆர் கைட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து ஒரு பொருளை வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பூன் ஃபீடிங் கைண்ட் ஆஃப் அ இன்ஸ்ட்ரக்ஷனல் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ரைட்டிங். சரியா, ரைட்டிங் இன் கரெக்ட் ஸ்டைல், இதை ஆக்சுவலி வி சா இட் இந்த லாஸ்ட் செமஸ்டர் பிஸ்னஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவ் வாய்ஸில் தான் எழுதணும், பேசிவ் வாய்ஸில் எழுதவே கூடாது. ஓகேவா, ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் தான் எழுதணும் எந்த பிஸ்னஸ் ரைட்டிங்காக இருந்தாலும். நாட் ஓன்லி டெக்னிக்கல் ரைட்டிங், வாட் எவர் இட் இஸ், இட் ஹேஸ் டு பி ரிட்டன் இன் அ ஆக்டிவ் வாய்ஸ். பிகாஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி பேசிவ் வாய்ஸை விட. ஓகேவா, அண்ட் எல்லாமே பி ப்ரீஃப், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், சும்மா மொக்கப்படக்கூடாது. அப்புறமா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இருக்கணும். எந்த காரியத்துக்காக நம்மளை கூப்பிட்டாங்களோ அதை மட்டும் எழுதிட்டு போகிறவங்களா இருக்கணும். அக்யூரேட்டான வேர்ட் சாய்ஸ் ஒழுங்காக இருக்கணும். ஓகேவா, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஜார்கன் யூஸ் பண்ணவே கூடாது. ஜார்கன்னா ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபைடான டேர்ம்ஸ் தான் ஜார்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஜார்கனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் அளவுக்கு வந்து அந்த படிக்கிற யூசர் வந்து எக்ஸ்பர்ட்டான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஜார்கன்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். பிஸ்னஸ் ரைட்டிங்கில் கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணணும். கேர்ஃபுல்லாக இந்த சென்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ எவ்வளோ சூப்பராக எழுதினாலும் கிராமர் மிஸ்டேக்ஸோடு எழுதுனா இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்க்கணும். ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ, ஸோ எழுதி முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து இது வந்து என்னென்ன லேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் ரைட்டர் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ண ஆரம்பிச்சது வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸு. ஸோ ஸ்கோப் ஃபார் டெக்னிக்கல் ரைட்டர்ஸ், டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நிறையா ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. தே ரைட் ஃபார் அ லாட் ஆஃப் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ். எல்லாத்தையுமே ஆல் இன் ஆல் அட்டன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை இன்ஹவுஸ் எம்ப்ளாயீஸ், ஒரு பர்டிகுலரான பிராண்டுக்கு டெக்னிக்கல் ரைட்டிங் எழுதுகிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து லைக் இந்த ஏசி வெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இந்த பெரிய பெரிய மால்ஸுக்கெல்லாம் ஏசி வெண்ட்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடுற ஒரு கம்பெனியில் வந்து டெக்னிக்கல் ரைட்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஹவுஸ் எம்ப்ளாயீஸும் இருக்காங்க. அந்த ஒரு கம்பெனிக்கு தான் நீங்கள் வேலை செய்வீங்க, அவங்களுக்காக மட்டும்தான் எழுதுவீங்க. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. தே ஆப்ட் ஃபார் த ஜாப்ஸ். ஸோ ஃப்ரீலான்சராக இருக்கும்போது நீங்கள் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஒர்க் பார்க்கலாம். ஈவன் தோ உங்கள் சேலரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தட் யூஸ் டெக்னிக்கல் ரைட்டிங் ஆல்ரெடி வந்துருச்சு, திரும்ப கொடுத்துருக்காங்க, நாட் அன் இஷ்யூ. டாக்குமெண்ட்ஸ் ரிட்டன் பை அ டெக்னிக்கல் ரைட்டர், அதான் அதுவும் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு, அதையும் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல் சம்ஸ் அப் அபவுட் டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்னா என்ன அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்கை பற்றி என்ன கேட்டாலும் இட்ஸ் கோயிங் டு பி வாட் இஸ் டெக்னிக்கல் ரைட்டிங், ஒரு டெக்னிக்கல் ரைட்டருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங் எப்படி பிளான் பண்ணணும், எந்தெந்த ஒர்க்கெல்லாம் டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு கீழே வரும். ஓகேவா, அண்ட் டெக்னிக்கல் ரைட்டிங்கில் எந்தெந்த டியூட்டிஸ் எல்லாம் கவர் ஆகுது. நான் சொன்னல, லைக் ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஆடியன்ஸ், ஹீ ஷுட் நோ ஃபார் ஹூம் ஹீ இஸ் ரைட்டிங், டிசைனர்கிட்ட வந்து பேசணும், ப்ராடக்ட் டிசைனை பெட்டராக்கணும், அந்த மாதிரி எவ்ரி திங். ஸோ இது எல்லாமே இந்த டெக்னிக்கல் ரைட்டிங்கோட ஆஸ்பெக்ட்ஸ்.